பழையூர் என்ற கிராமத்தில் செல்வி என்ற பெண் வசித்து வந்தாள். அவள் தனது தோட்டத்தில் காய்கறிகளை பயிரிட்டு விற்பனை செய்து வந்தாள். அவளுக்கு சிறிதளவே வருமானம் இருந்தாலும் அதையும் கஷ்டப்படுபவர்களுக்கு கொடுத்து மிகவும் உதவி செய்தாள். ஒரு நாள் ஆற்றங்கரையில் இருந்து யாரோ அழும் சத்தம் கேட்டது. அது ஒரு சிறிய குட்டி யானையின் குரல் போல் இருந்தது. ஆனால் அப்பகுதியில் யானைகள் இல்லை. ஆர்வத்தால் செல்வி சத்தம் வந்த திசைக்கு சென்றாள். அங்கு காயம்பட்ட கால் ஒன்றை கொண்ட யானை குட்டியை கண்டாள். செல்வி பரிதாபப்பட்டு யானையின் காயத்தையும் சுத்தம் செய்து இலைகளால் கட்டிவிட்டாள். மறுநாள் யானை காணாமல் போனது. சில நாட்கள் கழித்து தனியாக செல்வி தனது தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்தாள். அப்போது யானையின் பிளிரும் சத்தம் கேட்டது. சத்தம் வந்த திசையை திரும்பி பார்த்தபோது முன்பு அடிபட்டிருந்த அந்த யானையை கண்டாள். ஆனால் அது மங்கலான ஒளியுடன் இருந்தது. அதை பார்த்து பயந்து போன செல்வி மயங்கி கீழே விழுந்தாள். மயக்கம் தெளிந்ததும் யானை நின்ற இடத்திற்கு சென்று பார்த்தாள். அங்கு யானை மங்கலான வெளிச்சத்தில் வானத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்போது கீழே ஏதோ தட்டுப்படுவதை பார்த்த செல்வி அதிர்ந்து போனாள். ஆம், யானை நின்ற இடத்தில் தங்க நகையும் தங்க நாணயங்களும் பழங்களும் ஒரு பெரிய கூடையில் வைக்கப்பட்டிருந்தன. இப்போது செல்விக்கு புரிந்தது. இதை அந்த குட்டி யானைதான் தனக்காக கொண்டு வந்து தந்துவிட்டு வானத்தை நோக்கி சென்றிருக்கின்றது என்று. தனக்கு யானை உருவத்தில் கடவுள் வந்து உதவி செய்திருக்கின்றார் என்று புரிந்தது செல்விக்கு. அன்று முதல் செல்வியின் கஷ்டம் முடிவுக்கு வந்தது. கஷ்டப்படுபவர்களுக்கு இப்போது நிறையவே உதவி செய்தாள் செல்வி.